பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவசரமான இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? இந்த சட்டம் மூலயமா இன்னைக்கு நீ ஒரு வாக்காளர் நிரூபிக்கிறதா இருந்தால் இந்த 11 ஆவணங்களை நீ சமர்ப்பிச்சாகணும் அப்படிங்கிறாங்களே. இந்த 11 ஆவணங்கள் என்னென்ன? இந்த 11 ஆவணங்களை நம்ம சமர்ப்பிக்காவிட்டால் நம்மளுடைய வாக்குரிமை என்னவாகும்? எதனால் அவசரமாக பாஜக இதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க? இந்த பாஜகவுடைய இந்த சதி திட்டத்தை எல்லாம் திமுக இங்கே சமாளிப்பாங்களா? பீகாரில் ஆர்ஜேடிக்கு எதிராக என்ன செஞ்சாங்களோ அதே ஃபார்முலா இங்கே திமுகவுக்கு எதிராக செய்யப்பட்டு இருக்கு. இதை திமுக எதிர்கொள்வாங்களா அப்படிங்கிற பல்வேறுபட்ட முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அவசரமாக அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. பீகாரில் SIR ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம், வாக்காளர்களை சரி செஞ்சு நேர்மையான வாக்காளர்கள் மட்டும் நாங்கள் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இதை அறிவிக்கும் போது நமக்கே கொஞ்சம் காமெடியாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, பீகாரில் இப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஒரு 65 லட்சம் வாக்காளர்களே காணாமாக்கினாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ அடுத்து ஒரு 12 மாநிலங்களுக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம். தமிழ்நாடு, கேரளா உட்பட ஒரு 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் சேர்த்து 12 இடங்கள்ல இது மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த 12 மாநிலங்கள்லுமே அடுத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்களாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் தேர்தலை சந்திக்கக்கூடிய 12 மாநிலங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு அசாமும் கூடிய சீக்கிரம் தேர்தலை சந்திக்க போது அசாமுக்கு SIR சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்புமே வரல. அப்போ இது மூலயமா தெளிவாகிறது என்னென்னா, எங்கெல்லாம் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, இங்கே நம்மளுடைய இந்த சங்கிகளுடைய ஓட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்களோ அங்கே எங்களுக்கு SIR தேவைப்படலை. அங்கே நாங்கள் கூடுதலான வாக்குகளை சேர்க்கறதுக்கு தான் எங்களுக்கு தேவைப்படுமே தவிர இருக்கக்கூடிய வாக்குகளை கழிக்க வேண்டிய வேலை அங்கே கிடையாது. ஆனால் தமிழ்நாடு மாதிரி, பீகார் மாதிரி, கேரளா மாதிரி எங்கெல்லாம் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாதோ, பாஜக யாரு மேலே குதிரை ஏறி சவாரி செஞ்சு கூட்டணி வந்தாலும் அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாதுன்னு எங்கே ஒரு வாய்ப்பு இருக்குதோ அப்பேற்பட்ட இடத்துல SIRனு கொண்டு வந்து இருக்கக்கூடிய வாக்குகளை கடிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்கிறதுக்கு தான் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, எப்படியோ இப்படி தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே அந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய 4ஆம் தேதியிலேருந்து இந்த SIRக்கான வீடு வீடாக வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்கிறதுக்கான வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். நவம்பர் 4 டு டிசம்பர் 4 இந்த ஒரு மாதம் வீடு வீடாக வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்வாங்க. இது 1000 வாக்காளர்களுக்கு ஒரு பூத்துன்னு சொல்லி நாங்கள் நியமித்து வச்சுருக்கிறோம். 1000 வாக்காளர்கள் ஒரு பூத்து, ஒரு பூத்துக்கு ஒரு BLO ஆஃபீஸர், அதாவது ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஒரு BLO ஆஃபீஸர், ஒரு பூத்துக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். இந்த ஆஃபீஸர் இந்த 1000 ஓட்டுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக போவாராம். ஒரு வீட்டுக்கு 3 முறை போகிறான். ஏன்னா ஒரு தடவை போயிருக்கும்போது எங்கேயா வெளியில் போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம், ஆள் இல்லைன்னு சொல்லி போயிடக்கூடாது. அதில் தேர்தல் ஆணையம் நாங்களாம் ஸ்டார்ப்பாக இருப்போம் இல்லையா அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு வீட்டுக்கு அவர் 3 முறை வந்து செக் பண்ணுவார். அப்படி 3 முறை அவர் வந்து எல்லாம் பரிசோதனை செஞ்சு பரிபூர்ணமான ஒரு வாக்காளர்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். போலியான வாக்காளர்கள் இல்லாமல், இறந்து போன வாக்காளர்கள் இல்லாமல், அல்லது நிரந்தரமாக முகவரி மாறி போன வாக்காளர்கள் இல்லாமல், இன்னைக்கு யார் இங்கே இருக்கிறாங்களோ, யார் இங்கே ஓட்டு போடாங்களோ அவங்கள மட்டும் நாங்கள் ஃபில்டர் பண்ணி தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த அறிவிப்பு மூலயமா இவங்க என்ன ப்ரூஃப் கேட்குறாங்க? இப்போ BLO ஆஃபீஸர் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க என்ன ப்ரூஃப் கேட்பாங்க? அவங்க கேட்கக்கூடிய ப்ரூஃபை கொடுத்தா தான் நீ வாக்காளர்ன்றதை நம்மளால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி அவங்க கேட்கக்கூடிய ப்ரூஃப் ஒரு 11 ப்ரூஃபை சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது பாஸ்போர்ட் இருந்தால் ஓகே, அல்லது பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து 10th சர்டிஃபிகேட் அல்லது எனி டிகிரி, 10th படித்தது அல்லது ஏதாவது ஒரு நீங்கள் டிகிரி படித்த சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து ரெசிடென்டி ஐடென்டி, ஒரு வசிப்பிட சான்றிதழ், நீங்கள் இந்த வசிப்பிடத்தில் இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வசிப்பிட சான்றிதழ், அதுக்கடுத்து வன உரிமை சான்றிதழ், அதாவது காடு மாதிரியான பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வன உரிமைக்கான ஒரு சான்றிதழ் இருக்கும் இல்லையா, அது அவங்களுக்கு அந்த ப்ரூஃபை கட்டினா போதும். அதுக்கப்புறமா சாதி சான்றிதழ், SC ST OBC இந்த சாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் NRC. இங்கே பாஜக இதை கொண்டு வரதுக்கான ஒரு மறைமுக நோக்கமே NRCயை மறைமுகமாக, இந்த CAA மறைமுகமாக உள்ளே கொண்டு வரது தான். அதனால் NRC இதில் முக்கியமான ஒரு ஆவணமாக சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அரசு சார்பில் நிலமோ வீடோ ஏதாவது வழங்கப்பட்டிருந்தா அந்த சான்றிதழ் ஒரு ஆவணமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ஓய்வூதிய சான்றிதழ், மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ நீங்கள் பணிபுரிஞ்சு அந்த நீங்கள் ஓய்வு பெறக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அந்த ஓய்வூதிய சான்றிதழ்.
அதுக்கப்புறமா 1987க்கு முன்னதாக அரசு சார்ந்தோ அல்லது ஒரு பொதுப்பணித்துறை நிறுவனம் சார்பிலையோ அல்லது ஒரு அஞ்சல் துறை சார்பிலையோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாள சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருந்தா 1987க்கு முன்னாடி ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்தா அந்த சான்றிதழ், இது மாதிரியான ஒரு 11 ஆவணங்கள் கொடுத்தீங்கன்னா, இந்த 11ல ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு வாக்காளர்ன்றதை நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லி இந்த 11 ஆவணங்கள் கேட்டுக்கிறாங்க. இதில் பாஸ்போர்ட், பெரும்பாலான பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்க போதில்லை. பாஸ்போர்ட் இருக்கவங்களும் உள்ளூர்லேயும் இல்லை, எல்லாம் வெளிநாடுகளில் இருந்துட்டு இருக்கிறாங்க. பர்த் சர்டிஃபிகேட், பெரும்பாலானவங்கள்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். ஆனால் வயசானவங்க எங்கே போவாங்க? இன்றைக்கி தேதிக்கு ஒரு 50-60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் பெரும்பாலான ஆளுங்கள்ட்ட இருக்காது. டிகிரி சர்டிஃபிகேட் படித்தவங்கள்ட்ட தான் இருக்கும். டிகிரி 10ங்கிறது படிக்காத பாமர மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட இருக்காது. அதே மாதிரி வன உரிமை சான்றிதழாக இருக்கட்டும், ஓய்வூதிய சான்றிதழ்னா அவங்க படிச்சிருந்ததுன்னா அவங்க, அதாவது படிச்சிருந்தா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே அவங்க வேலை செஞ்ச அந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தால் ஓய்வூதிய சான்றிதழ்லேருந்து அதை எடுக்க முடியும். அப்போ இப்போ ஏற்பட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்குறாங்க இவங்க கேட்கக்கூடிய இந்த 11 ஆவணங்கள். இப்போ இதில் என்ன கூடுதலாக ஒன்றுன்னா, சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் ஒரு உத்தரவு கொடுத்ததால இதில் 12வது ஆதார் அட்டை ஒரு ஆவணமாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆதார் அட்டை இன்னும் முழுமையாக இவங்க ஒத்துக்கல. அதுதான் முக்கியமான விஷயம். எந்த நேரத்தில் ஆதாருக்காக ஸ்பெஷலாக ஒரு சட்டம் போடுவாங்கன்றத ஆதாரை மட்டும் என்றைக்குமே நம்ப முடியாது. ஏன்னா நீ எதை வாங்க போனாலும் ஆதார் முக்கியம். ரேஷன் கார்டு வாங்க போனால் ஆதார், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனால் ஆதார், பேன் கார்டில் ஆதார் கார்டை இணைச்சிக்கோ, எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு கேட்டுட்டு ஓட்டு போடுறதுக்கு உனக்கு ஆதார் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு தான் ஏற்றுக்க முடியாது, ரேஷன் கார்டு சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ நீதிமன்ற உத்தரவால் ஆதார் கார்டை ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கிறாங்களே தவிர ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குது அதனால் கவலை இல்லைன்னு சொல்லி யாரும் அசால்ட்டாக இருந்தாதீங்க. இந்த 11 ஆவணங்கள் ஏதாவது ஒரு ஆவணங்கள் முக்கியமாக தேவை. அதனால் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, பாஸ்போர்ட்டை எல்லாருமே எடுத்து வச்சுறது ரொம்ப நல்லது. நமக்கு வெளியூர் பயணம் இருக்கோ இல்லையோ பாஸ்போர்ட் எடுத்து வச்சிட்டோம்னா, பாஸ்போர்ட்டுங்கிறது எல்லா ஆவணங்களுக்குமே ஒரு முக்கியமான, ஒரு இந்திய குடிமகன்றதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆவணம் பாஸ்போர்ட். அதனால் ஒவ்வொருத்தருமே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்போ இந்த 12ல் 11 ஆவணம் ரொம்ப முக்கியமானது. இந்த 11 ஆவணங்கள் இருக்கான்னு சொல்லி சரிபார்ப்பார் யார், பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து வீடு விட சரிபார்ப்பார். இந்த சரிபார்க்கப்பட்ட இந்த டிராஃப்ட், இது வந்து ஃபைனல் டிராஃப்ட் வந்து February 7ஆம் தேதி வெளியிடுவாங்க. அந்த February 7ஆம் தேதி வெளியிடும் போது அதில் ஒரு வேளை நம்ம பேர் விடுபட்டிருந்தா நம்ம கலெக்டர்கிட்ட போய் முறையிட்டோ, தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட்டோ, நம்மளோட பேர்லாம் விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக ஒரு வாக்காளர்களை நாங்கள் ஃபில்டர் பண்ணி பரிபூரண தேர்தல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரி, இங்கே தான் பல பேருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரலாம். சமீபத்தில் தேர்தல் நடந்த மகாராஷ்டிராவில் இவங்களுக்கு எஸ்ஐஆர் தேவைப்படலை, இதுக்கடுத்து தேர்தல் நடக்கக்கூடிய அசாமுக்கு எஸ்ஐஆர் தேவைப்படலை, பாஜக எங்கெல்லாம் ஆட்சிக்கு வரவே முடியாதுன்னு ஒரு சூழல் இருக்குதோ, பீகார், தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இது மாதிரியான இடங்களில் மட்டும் எஸ்ஐஆர் கொண்டு வரதுக்கான இந்த அவசர வேலை எதுக்கு? அதுவும் இது இந்த நவம்பர் டு டிசம்பருங்கிறாங்க, மழை அதிகமாக பெய்யக்கூடிய நேரம். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எங்கள் பிஎல் ஆஃபீஸர்ஸ் வந்து வீட்டுக்கு 3 தடவை வந்து செக் பண்ணி பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ அறக்க பறக்க செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எங்கெல்லாம் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தப்படாதோ, யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த வாக்குகள்லாம் திட்டமிட்டே நீக்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஏதோ பொத்தாம் போக்கா அப்படி மேலோட்டமாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இதுதான் பீகாரில் நடந்த ஒரு விஷயம். இந்த எஸ்ஐஆர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது மூலயமா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இந்த இடத்துல குறிவைக்கப்பட்டது. 65 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டாங்கல்ல, அதில் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள், அதிகமான வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள், அதிகமான வாக்குகள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரு வறுமை நிலையில் ஒரு சாமானிய மக்களாக இருக்கிறாங்க இல்லையா, உழைக்கக்கூடிய மக்கள், இது மாதிரியான வாக்குகள் அதிக அளவில் நீக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த வாக்குகள் நீக்கப்படுதுன்னா, இந்த வாக்குகள் தான் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு, திமுக மாதிரியான கட்சிகளுக்கு, ஜனநாயக ரீதி அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு இந்த வாக்குகள் தான் முக்கியமான வாக்குகள். அப்போ அந்த வாக்குகள் நீக்கிட்டா பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை வச்சு நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அங்கே தேர்தல் நடக்கும்போது 2020 அங்கே தேர்தல் நடக்கும்போது அதிகமான தொகுதிகள் 1000 வாக்குகளுக்கு கீழே அங்கே வித்தியாசங்கள் பெரிய அளவில் இருந்தது. 1000 ஓட்டு வித்தியாசத்தில். அதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஹில்சான் சொல்லக்கூடிய ஒரு தொகுதி வெறும் 12 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்பிகான் சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில் 113 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திய கூட்டணி ஜெயிச்சது. போர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் 462 ஓட்டு வித்தியாசத்தில். இப்படி 1000 ஓட்டு வித்தியாசத்திலே 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி சொற்ப ஓட்டுகளை தான் இங்கே ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சொற்ப ஓட்டுகள் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலையோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலையோ அந்த சொற்ப ஓட்டுகளை நீக்கிட்டாலே ஈஸியாக அந்த இடத்துல பாஜக ஜெயிச்சிடலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் இது எல்லாமே. ஏன்னா பீகாரில் வாக்காளர்கள் இவங்க நீக்கின அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அதாவது டோட்டலாக பீகாரில் வாக்காளர்கள் இப்போ அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்கல்ல, அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிறதுல ஓவராலாக பீகாரில் கணக்கு பார்க்கும்போது
6% வாக்காளர்கள் காணாம். 6% வாக்காளர்கள் நீக்கியாச்சு. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி கிஷன்கஞ்ச்னு சொல்லக்கூடிய பீகாரோட முக்கியமான ஒரு தொகுதி. கிஷன்கஞ்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 68% அங்கே இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதி. கத்திஹார்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி 43% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அராரியா 42% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். பூர்ணியா 38% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போ இது மாதிரியான இடங்கள் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான இடங்கள்ல 3 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. 4 லட்சம் வாக்குகள் சில இடம் 1.5 லட்சம் வாக்குகள், சில இடம் 1.4 லட்சம் சொல்லி இப்படி லட்சக்கணக்கான வாக்குகள் அந்த ஒரு மாவட்டத்திலிருந்து இத்தனை லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்குகள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட மக்களுடைய வாக்குகள், இந்த வாக்கு தானே காங்கிரஸுக்கு போகுது, இதுதானே இந்திய கூட்டணிக்கு போகுது. அப்ப அந்த வாக்கை நீக்கிட்டா எனக்கு எதிரான இருக்க வாக்கை நான் நீக்கிட்டா நான் இங்க ஈஸியா ஜெயிச்சிடலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் இது எல்லாமே. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா பீகார்ல இருக்கக்கூடிய மகத் கமிஷனரி, இந்த மகத் கமிஷனரியில மட்டுமே கிட்டத்தட்ட 26 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் இந்த 26 சட்டமன்ற தொகுதியில 19 தொகுதிகளில் இந்திய கூட்டணி தான் வெற்றி அடைஞ்சாங்க. அவ்வளோ இந்திய கூட்டணிக்கு சாதகமான ஒரு இடம். இந்த மகத் கமிஷனரில் மட்டுமே 4.66% வாக்குகள் அந்த ஏரியாவில் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி தான் எங்கெல்லாம் இந்திய கூட்டணிக்கு வாக்கு போவோம், காங்கிரஸ் இந்த இடத்துல ஜெயிக்கும், ஆர்ஜேடி ஜெயிக்கும் அப்படின்னு இருக்கோ அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் அவங்களுக்கு போகக்கூடிய வாக்குகள் நீட்டாலே ஈஸியாக பாஜக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுவே எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்கிறதுக்கோ அல்லது என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான சாதகமாக இருக்கோ அங்கே பல வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா பீகாரில் இருக்கக்கூடிய ஜமுய் மாவட்டம், இந்த ஜமுய் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சவுத்திகான்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாயத்து, அங்கே இருக்கக்கூடிய ஆமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, இந்த ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் மட்டுமே ஹவுஸ் நம்பர் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அட்ரஸில் மட்டுமே 200 வாக்காளர்கள், அந்த ஒரு சின்ன வீடு, ஒரு சாதாரண ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் 200 வாக்காளர்கள் ஒரே வீட்டில் ரெஜிஸ்டர் செய்யப்படுது. அந்த மாதிரி அதே ஏரியாவில் அந்த குறிப்பிட்ட அந்த சவுத்திகா பஞ்சாயத்தில் மட்டுமே இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு, இறந்து போய் 10 வருஷம் ஆகி அப்படி இருக்கக்கூடிய பல பேரில் இப்போ இவங்களாம் புதிய வாக்காளர்கள். இவங்க சொன்ன காரணம் என்ன, எஸ்ஐஆர் கொண்டு வருது, இறந்து போனவங்களாம் லெஸ் பண்ணிட்டு நிரந்தரமாக முகவரி வாங்கி மாறி போனவங்களாம் லெஸ் பண்ணிட்டு இப்போ யார் இருக்காங்களோ நேர்மையான வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கங்கிறாங்க. ஆனால் 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி செத்து போனவங்கலாம் இவங்க வாக்காளர்லாம் கூட்டு வராங்க. இவங்க தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர் 3 முறை வீட்டுக்கு வருவாங்கன்றாங்க. அப்போ 3 முறை வீட்டுக்கு வந்து தான் இந்த மாதிரி செத்து போனவங்களாம் ஓட்டு போட்டு வச்சிருக்கிறீங்களா? அப்போ என்னன்னா எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் ஒரு வீட்டில் 200 ஓட்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா பீகாரில் மட்டுமே 0 அப்படின்ற அட்ரஸில் 0000000 அப்படின்ற அட்ரஸில் மட்டுமே 2,92,248 வாக்குகள், 2,92,248 வாக்குகள் 0 அப்படின்ற அட்ரஸில் மட்டுமே ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. 0ன்றது யாரோட வீட்டு அட்ரஸ்? அப்போ நாங்கள் எல்லாம் வீடு வீடாக போய் டோர் பை டோராக போய் செக் பண்ணுறோம். அப்படிங்கும்போது 0ன்ற அட்ரஸில் மட்டுமே 2,92,200 வாக்குகள் ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. இதோட கொடுமை என்னன்னா மாதேபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், அங்கே இருக்கக்கூடிய பீகாரி கஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இது ஜேடியு ஜெயிச்ச ஒரு தொகுதி, அதாவது நிதிஷ்குமார் ஜெயிச்ச ஒரு தொகுதி. அப்போ என்டிஏ கூட்டணி எங்கே ஜெயிக்க சாதகமாக இருக்கோ அது மாதிரியான தொகுதிகளில் ஒரே வீட்டில் டோர் நம்பர் 3ன்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் 1069 ஓட்டுகள் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. புத்தகயா மாவட்டம், பீகாரோட புத்தகயா மாவட்டத்தில் நிதானின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் டோர் நம்பர் 6 ஒரே வீட்டில் 947 ஓட்டுகள். இந்த 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 ஏரியா இருக்கலையா, இந்த நிதானி கிராமம், இந்த சட்டமன்ற தொகுதி பாராச்சட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியில் இதுக்கு முன்னாடி யார் ஜெயிச்சான்னு பார்த்தோம்னா இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா. இந்த இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா இப்போ பாஜகவுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ பாஜக எங்கெல்லாம் ஜெயிக்குமோ அங்கே ஒரே வீட்டில் 940 ஓட்டு, 1069 ஓட்டு, ஒரே வீட்டில் 200 ஓட்டு, இப்படி இந்த மாதிரியான தில்லுமுள்ளுகள் செஞ்சு எங்கெல்லாம் இவங்க வெற்றிக்கு சாதகமாக இருக்கோ அங்கே வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க. எங்கெல்லாம் இந்திய கூட்டணி வெற்றி படுவாங்க, எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டு கணிசமாக இருக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கண்ணாமுன்னான்னு அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நீக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம். அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிமுக மேலே சவாரி செஞ்சு வந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியும். அப்போ இங்கே அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா திமுகவை வீழ்த்தணும், திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை தடுத்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இதுக்காக திமுக வீழ்த்துறதுக்காக பல திட்டங்கள், பீகார்லேயே இதே திட்டம் தான், தமிழ்நாட்டிலே இதே திட்டம் தான். இங்கே திமுகவுக்கு இருக்கக்கூடிய நடுநிலையான மக்களாக இருக்கிறாங்களா, சிறுபான்மை மக்களா, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள், சாமானிய உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா, இது மாதிரியான நபர்களை அவங்களுடைய வாக்குகளை திமுக விட்டு பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில நடிகர்களை இங்கே களத்தில் இறக்கி அது மூலிமா ஒரு நடிகர், அந்த நடிகரும் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் பாஜக செய்ய மாட்டாங்க. ஒன்று சொல்கிறேன், நல்லா எழுதி வச்சோங்க, பாஜக விஜய் ஜெயிக்கிறதுக்காகலாம் களத்திலலாம் இறக்கல, விஜய் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாஜக செய்யவே மாட்டாங்க. விஜய் மூலியமா
திமுகவுடைய ஓட்டை பிரிக்கணும், அது மட்டும் தான் இவங்களுடைய திட்டமே. இந்த ஓட்டு அதனால தான் பாருங்க இன்ஸ்டால்மெண்ட்ல தான் அரசியலுக்கு வராரு. மாசத்துக்கு ஒரு முறை ஒரு அறிக்கை, மாசத்துக்கு ஒரு முறை வெளியில வருது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆக்டிவான பர்சன் யாருமே பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் முக்கியமான ஒரு எல்முருகன் கட்சிக்கு தலைவராக வராங்க பாஜகவுக்கு. எத்தனை முக்கியமான நபர்கள் பாஜக வந்து சேர்ந்தாங்க. விஜய் இவ்வளவு பெரிய கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு கூட்டம் வருதுங்கிறாங்களே, யாராவது பிரபலமான ஒரு நபர் அங்க போய் சேர்ந்தது பாத்தீங்களா? அப்ப என்னன்னா அது ஜெயிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல. சீமான் மாதிரி தான் அதுவுமே திமுகவோட ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்போ ஒரு பக்கம் திமுகவை இது மாதிரியான இளைஞர்கள் வாக்கு திமுகவுக்கு போறதை விட்டு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான வேலைகள் ஒரு பக்கம் நடக்கும்போது, திமுகவுக்கு நிரந்தர வாக்கு வங்கிலாம் இருக்காங்களே இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக நியாயமான ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அரசியல் செய்யறாங்க. தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பெண்களுடைய வாக்கு அதிகமாக திமுகவுக்கு போவோம். பீகார்ல பார்த்தோம்னா வாக்குகள் அதிகமாக நீக்கப்பட்ட லிஸ்ட்டில் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா அவங்களுக்கான உரிமை தொகை கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அதை இந்தியாவோட பல மாநிலங்கள் பின்பற்றப்படுது இல்லையா? அப்போ பெண்கள் ஓட்டு திமுக கணிசமாக கிடைக்கும். அந்த வாக்குகளை காலி பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி எஸ்ஐஆர் திட்டங்கள். இப்போ எஸ்ஐஆர் மூலமா இஸ்லாமியர்கள், தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், பெண்களுடைய வாக்குகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட்டோம். ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அளவில் பீகார் மாதிரி ஒரு 6% அளவுக்கு அந்த வாக்குகள் ஒரு பக்கம் நீக்கியாச்சு. விஜய் மூலமா சில வாக்குகள் நீக்கிட்டா இங்கே திமுகவை பலவீனப்படுத்திடலாம். பலவீனப்படுத்திட்டு அதிமுகவுக்கு நீங்கள் ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லையா? காலங்காலமாக நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஓட் பேங்க், அந்த ஓட் பேங்க் மூலமா பாஜக இங்கே சவாரி செஞ்சு ஒரு கட்டத்தில் அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு இங்கே பாஜக அடுத்த ஆட்சிக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக போடக்கூடிய அந்த மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான். அதுக்காக தான் இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 மாநிலங்களோட லிஸ்ட்டில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இப்படி பல மாநிலங்களோட லிஸ்ட் இருக்குது. அசாம் இந்த லிஸ்ட்லேயே காணாம். அதனால தான் பாஜக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி. அங்கே பீகாரில் எப்படி பிரசாந்த் கிஷோரை வச்சு அங்கே ஆர்ஜேடிக்கு போகக்கூடிய வாக்குகளை, இந்திய கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரசாந்த் கிஷோர் புதுசாக ஒரு ஆள் மூலயமா அங்கே வாக்குகள் பிரிக்கப்பட்டதோ, அதே மாதிரி தான் இங்கே விஜய் மூலயமா புதுசாக ஒரு வாக்குகள் பிரிக்கக்கூடிய இது மாதிரியான பல சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. இத்தனை சூழ்ச்சிகளை திமுக ஒரு கட்சி இங்கே எதிர்கொள்ளுமா அப்படின்னா திமுக எதிர்கொள்ளும். ஏன்னா திமுக எமர்ஜென்சியை பார்த்த கட்சி. இந்திரா காந்தியோட காலத்தில் எமர்ஜென்சி அவ்வளோ பெரிய அடக்குமுறை வரும்போது அதே பார்த்த கட்சி. சொல்லப்போனால் திமுக இதுக்கு மேலே இன்னும் உத்வேகமாக செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். இங்கே இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வருது. அறிவிப்பு வந்த உடனே திமுக அடுத்த கட்ட ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. திமுக சும்மா விட்டுருந்தா கூட அவங்க ஜனவரி பிப்ரவரியில் தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த எஸ்ஐஆர் மூலமா இப்படி வரும்போது பாஜக இவ்வளோ அசுர வேகத்தோட அழிக்கணும்னு செயல்படும் போது இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக இன்னும் நம்ம அதோட வேகமாக செயல்படணும்னு சொல்லி திமுக இப்போவுமே ஆக்டிவாக இறங்கிட்டாங்க. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படி சொல்லி இப்போவுமே திமுக பிரச்சாரத்துக்கான வேலையை ஆரம்பித்து ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சி லெவலில் இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகளை வர வச்சு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பூத்து இந்த பூத்துக்கு நீங்கள் பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு பூத் லெவலில் மீட்டிங் நடத்தப்படணும், மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு செய்யப்படணும், வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் இந்த விழிப்புணர்வுக்கான கருத்தரங்கள், விழிப்புணர்வுக்கான மாநாடுகள் இப்போவுமே திமுக அந்த வேலையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சாதாரண தேர்தல் கிடையாது, இது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லி திமுக இப்போவே அவங்க ஒரு பயிற்சி அரங்கத்தை ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அப்போது இந்த இடத்துல சும்மா விட்டுருந்தாலும் திமுக நார்மலாக தான் போயிருப்பாங்க. இன்னைக்கு திமுகவை சீண்டி விட்டு திமுகவுடைய ஒரு இயல்பான குணம் இருக்கு இல்லையா, அந்த இந்திய எதிர்ப்பு விஷயத்தில் தொடர்ந்து இந்த பாஜக டெல்லியிலேருந்து இந்த தமிழ்நாட்டை நோக்கி எப்படிலாம் ஒடுக்குமுறை வரும்போது திமுக எப்படி துணிஞ்சு நின்று சண்டை செய்வாங்களோ அந்த வேலையை இப்போவுமே திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே திமுக கட்சிக்காரர்களை வச்சு இங்கே பூத் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் சரி செய்கிறது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்துங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முதலமைச்சரை அறிவிப்பு கொடுத்து எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் எதிர்க்க வேண்டிய விஷயம், இது அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணும், இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்துக்கான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இது ஏதோ நம்ம மாநிலத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கும் பிரச்சனை தான். அதனால அண்டை மாநிலங்களுக்கும் நம்ம இதை விழிப்புணர்வு செய்ய வேண்டியது முக்கியம் சொல்லி இப்போவுமே கேரளா மாதிரியான பல மாநிலங்களோட இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பித்து இந்த பாஜக எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாடு முதல் இடத்துல நிற்கும். இது மாதிரி தான் டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை கொண்டு வந்து தொகுதி மறுவரைன்னு கொண்டு வந்து வடக்குக்கு மட்டுமே எல்லா தொகுதிகளையும் கூட்டி கொடுத்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை குறைக்கிற மாதிரியான ஒரு டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போதும் இந்த தமிழ்நாடு தான் முதல்ல அதுக்கான முடிவை எடுத்து எல்லா மாநில முதலமைச்சரே வர வச்சு ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சு டீலிமிட்டேஷன் விஷயத்தில் எப்படி எதிர்த்தாங்களோ அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் விஷயத்தையுமே சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய வேலைகளுமே எடுத்திருக்கிறாங்க. கட்சி ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய வேலைகளுமே அனைத்து கட்சி அழைப்புக்கும் அண்டை மாநிலங்களுக்கான அழைப்புமே திமுக இப்போ முழு வீச்சோட இறங்கி இருக்கிறது காரணம் இந்த திமுக இவ்வளோ முழு உழைப்போட இவ்வளோ துடிப்போட இறங்கி இருக்கிறதால இந்த இடத்துல திமுகவோட வெற்றி உறுதியாகணும்னே கூட சொல்லலாம். அவங்கள சாதாரண ஓட்டுனோட சும்மா தான் போயிருப்பாங்க. இப்போ திமுகவோட வெற்றி உறுதியாகிறதுக்கு பாஜக ஒரு பாதை அமைச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்லணும்.
இது சொல்லப்போனால் பீகார்லையுமே இதே தான் நடந்தது. பீகார்லையுமே சும்மா விட்டுருந்தா இந்த எலெக்ஷன் சாதாரண ஒரு தேர்தலாக தான் போயிருக்கும். இன்னைக்கு எஸ்ஐஆர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து 65 லட்சம் வாக்காளர் நீக்கினதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜேடி பெரிய அளவில் உத்வேகம் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒன்று சாதிச்சு ஆகணும், இந்த இடத்துல பீகாரை மட்டும் எக்காரது கூட பாஜக கை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ துணிச்சலோடு அவ்வளோ ஆக்டிவோட அங்கே பிரச்சார வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பீகாருடைய வாக்காளர்கள் இத்தனை நாளாக பார்த்தோம்னா ஓட்டு போடுறதுக்கு ஒரு சிலர் ஊருக்கு போவான், அதிகமான பேர் போக மாட்டாங்க. அதனால தான் பீகாரில் வாக்கு சதவீதம் 50, அதிகபட்சம் 60% தான் வாக்கு சதவீதம் இருக்கும். ஆனால் இந்த தடவை எஸ்ஐஆரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக எத்தனை பேர் இந்த வேலையை விட்டு போனாங்க, வேலையை விட்டு நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அதோட டபுள் வேக ஆர்வத்தோட ஓட்டு போடுறதுக்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறாங்க பீகாரிய மக்கள். அதனால அந்த ஆர்வம் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள்கிட்டயுமே இருக்கு. 11 ஆவணங்கள் கிட்ட எங்கள் ஆவணங்களை எங்களுடைய வாக்குரிமையை பறிக்க பார்க்குறீங்களா, நாங்கள் எங்களுடைய வாக்கு மூலியமாகவே உங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லி தமிழ்நாடு மக்களும் முழு தயாரிப்போட முழு எதிர்பார்ப்போட இந்த தேர்தலை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பாஜக எத்தனை முகமூடிகள், எத்தனை பினாமிகள், எத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சு வந்தாலும் இந்த தமிழ்நாடு மொத்தமாக பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் பாஜகவுக்கு நிரூபித்து காட்டும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.